இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே சித்தர்கள், சித்த புருஷர்களுடைய அவர்கள் செய்த செயல்கள் எல்லாம் அறிவியல் சார்ந்து இருந்தது. இன்றைக்கு கூட அமாவாசையையும் பௌர்ணமியையும் மிக சரியாக கணித்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் அவர்களுக்கு புவியியலிலே ஆழ்ந்த அறிவு இருந்ததன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட செயல்களை அவர்களால் செய்ய முடிந்தது. இறைவனுடைய அனுகிரகம் அதிகமாக பெற்ற, அதன் மூலம் நல்ல ஆற்றல்களை தனக்குள் கொண்டு வந்த சித்த புருஷர்கள் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை தந்திருக்கின்றார்கள். சித்த புருஷர்கள் தங்களுடைய சுவாசத்தின் மூலமாகவே யுகங்களை எல்லாம் கணித்தவர்கள் என்றால் அது மிக ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. தன்னுடைய சுவாசத்தின் மூலமாகவே உலகத்திலே பல விஷயங்களை கணித்தவர்கள், நமக்கு அவற்றை கொடுத்தவர்கள் சித்தர்கள். அந்த வகையில் இன்றைக்கு சித்தர்களுடைய பெருமையை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். சித்தர் பெருமக்களுக்கும் இந்த சித்திரை மாதத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு, மிக நெருங்கிய தொடர்பு உண்டு சித்திரை மாதத்துக்கும் சித்தர் பெருமக்களுக்கும். அது என்ன தொடர்பு, அதன் மூலம் நமக்கெல்லாம் என்ன நன்மை நடக்கின்றது, அவற்றையெல்லாம் தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது பூமியினுடைய சுழற்சியை கணக்கிட்டு காலங்களையும் யுகங்களையும் கணித்திருந்தாலும் வாசி எனப்படுகின்ற சுவாசம் மூலமாக காலம் கணிக்கப்பட்டிருப்பதையும் சித்தர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். வாசி யோகம் என்று சொல்வார்கள் அதனை. முக்காலமும் அறிந்த சித்தர் பெருமக்கள் நாளொன்றுக்கு நாம் சுவாசிக்கும் எண்ணிக்கையை வைத்தே காலத்தை கணித்திருக்கின்றார்கள். இதயம் என்ற தாமரை வழியாக சுவாசம் போகும்போது 4 அங்குலம் போக மீதி சரியாக திரும்பி வரும்போதும் சுவாசத்தை கணித்திருக்கின்றார்கள். அது 21,600 முறை நடக்கின்றது. அதுவே 60 நாழிகை கொண்ட ஒரு நாளாக கணக்கிடப்படுகின்றது. நாழிகை ஒன்றுக்கு நம்முடைய சுவாசம் 360 முறை. அதேபோல் 60 நாழிகைக்கு, அதாவது ஒரு நாளைக்கு நம்முடைய சுவாசம் 21,600 முறை சுவாசிக்கின்றோம். இதன்படி கணக்கிட்டு பார்த்தபோது 360 நாள் 21,600 நாழிகை கொண்டது என்றும் அதுவே ஒரு வருடம் என்றும் சித்திர பெருமக்கள் கூறியிருக்கின்றார்கள். இதேபோல் யுகங்களுடைய கணக்கும் இப்படியே கூறப்படுகின்றது. 21,600 80ஆல் பெருக்கினால் கிருதாயுகம், 60ஆல் பெருக்கினால் திரேதாயுகம், 40ஆல் பெருக்க துவாபர யுகம், 20ஆல் பெருக்க கலியுக மொத்த ஆண்டாகும் என கணக்கிடப்படுகின்றது. நாள் ஒன்றுக்கு நம்முடைய சுவாசமானது 21,600 முறை சுவாசிக்கின்றோம் என்று சொன்னேன் அல்லவா. ஒரு வருடத்தில் நாழிகை 21,600 முறை. ஆக 21,000. ஆக இதை வைத்து நம்முடைய சித்த புருஷர்கள் கிருதாயுகத்திலே 17,28,000 ஆண்டு என்றும், திரேதாயுகத்திலே 12,96,000 ஆண்டுகள் என்றும், துவாபர யுகத்திலே 8,64,000 வருடங்கள் என்றும், கலியுகத்திலே 4,32,000 வருடங்கள் என்றும் கணித்திருக்கின்றார்கள். பஞ்சாங்கத்தின் படி பார்த்தால் மேற்படி யுகங்களுக்குரிய வருடங்கள் எல்லாம் மிக மிக சரியாக இருப்பதை நாம் காணலாம். அதேபோல் நம்மால் சித்தர்களுடைய ஆயுட்காலத்தை கணக்கிட முடியாது. அவர்களாக ஜீவசமாதி அடைந்திருப்பதாக வரலாறு கூறுகின்றது. இயற்கையோடு இயைந்து வாழ வேண்டும் என்று நினைவூட்டவே உலக சித்தர்கள் தினம் என்பது கொண்டாடப்படுகின்றது. ஆனால் தற்கால நவீன விஞ்ஞான வளர்ச்சியாலும் ரசாயன கலவையாலும் நச்சு புகையாலும் இயற்கையான நிலை மாறி வருகின்றது என்பதை யாருமே மறுக்க முடியாது. வளரும் விஞ்ஞானத்தால் ஆதாயங்கள் பல பெற்றாலும் பாதகங்களும் பல இருக்கின்றன. ஆகவே கூடிய வரையில் இயற்கையோடு சார்ந்து நாம் வாழ வேண்டும். உடல்நல பாதிப்புகள் குறைவாக இருக்க வேண்டும் என்றால் இயற்கை சார்ந்து நாம் வாழ்ந்தால் உடல்நலம் நன்றாக இருக்கும். இதைத்தான் சித்தர்கள் ஆராய்ச்சி செய்து வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். சித்த மருத்துவம், தவ வலிமை, யோகா போன்றவை
ஒழுக்கம் நிறைந்த கலைகளிலே நிபுணத்துவம் பெற்றவர்கள் சித்தர்கள். பிற உயிரினங்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்பட்ட போது அதற்குரிய மூலிகைகளை தங்களுடைய ஞான சக்தியால் கண்டு அந்த நோய்களுக்கு மருந்தாக அளித்திருக்கின்றார்கள். ஓலைச்சுவடிகளிலே பதிந்திருக்கின்றார்கள். இன்றும் மூலிகைகளை கொண்ட மருத்துவத்திற்கு தனி மதிப்பு உண்டு. பக்க விளைவுகளின்றி மூலிகைகளை கையாண்டு பல நோய்களுக்கு சித்தர்கள் நிவாரணம் கண்டிருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழகம் என்பது சித்த புருஷர்கள் பலர் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வாழ்ந்த ஒரு புண்ணிய பூமி. கூடு விட்டு கூடு பாய்வது, ஆகாயத்திலே பறப்பது, மருத்துவம், ஜால வித்தைகள், பூஜா விதிகள், ஜோதிடம், சிமிழ் வித்தை, சூத்திரம், சிற்பநூல், மாந்திரீகம், சூக்ஷ்ம ஞானம், தீக்ஷா விதி, யோக ஞானம், திருமந்திரம், ரசவாத கலை போன்றவற்றையெல்லாம் சித்தர்களுக்கு கைவந்த கலையாகும். ஒரே சமயத்திலே 4 இடங்களிலே காட்சி தந்த சித்தர்கள் பலர் இருக்கின்றார்கள். அதே போல் 2-3 இடங்களிலே சமாதியான சித்தர் பெருமக்களும் உண்டு. நம்முடைய வாழ்க்கை என்பது சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்றால் இறைவனை பற்றி கொள்வதோடு சித்தர்களை பற்றி கொள்ள வேண்டும். சித்தர்களை பற்றி கொண்டு சித்தர்களுடைய வழியிலே நாம் அவர்களை பூஜை செய்து அவர்களை வணங்கினால் நமக்கு எல்லா விதமான யோகங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த இடத்திலே பெரும்பாலும் கோவில்கள் அமைந்திருக்கின்றது. அவை இன்றளவும் புகழ்பெற்று திகழ்கின்றன. மேலும் சித்தர்கள் ஜீவசமாதியான இடத்திற்கு சென்று வழிபட்டால் நமது துன்பங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். கோவில்கள் மட்டுமல்ல, சித்தர்கள் அருளுகின்ற சமாதிகளும் தோஷங்கள் நிவர்த்திகள் செய்கின்ற தலங்களாக கருதப்படுகின்றது. எனவே ஜாதகத்திலே ஏதேனும் தோஷங்கள் இருந்தால் உடனடியாக அருகிலே இருக்கின்ற சித்தர் கோவிலுக்கு செல்லுங்கள். சித்தர் கோவிலுக்கு சென்று உங்களுடைய ஜாதகத்தை அவர்களுடைய பாதங்களிலே வைத்து வழிபாடு செய்யுங்கள். எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும். நவகிரகங்களிலே ராகு பகவானை பிரதிபலிப்பவர் அழுகுனி சித்தர் என்பவர். இவரை வழிபட்டால் நாகதோஷம் அகலும். இவர் சித்தி அடைந்த இடம் நாகப்பட்டினம். இவரைப் போலவே குதம்பை சித்தர் கேது தோஷம் நீக்கும் சக்தி பெற்றவர். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் டென்ஷன் பேர் வழிகளுக்கும் இவரை வழிபட்டால் நலம் பெறுவார்கள். இவர் சித்தியடைந்த இடம் மயிலாடுதுறை. ராகு பகவானை பிரதிபலிக்கும் பாம்பாட்டி சித்தர் விருதாச்சலத்திலே சித்தியடைந்தார். திருச்சி சென்னை நெடுஞ்சாலையிலே சமயபுரத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சிறுகனூர் என்ற திருப்பட்டூர் தலம். இங்குள்ள பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்திலே பிரம்மன் சன்னதிக்கு வலப்புறம் ஆதிதேசனுடைய அவதாரமான பதஞ்சலி முனிவருடைய ஜீவசமாதி இருக்கின்றது. அங்கு சிறிது நேரம் அமர்ந்து தியானம் செய்தால் கேதுவினால் ஏற்பட்ட தோஷம் மட்டுமல்ல, அனைத்து நாகதோஷங்களும் நீங்கும் என்பர். ஆகவே இந்த கோவிலுக்கு வடபுறத்திலே 1 கிலோமீட்டர் தூரத்திலே கைலாசநாதர் கோவில் உள்ளது. அதன் புறவாசலிலே முன்பகுதியிலே புலிக்கால் முனிவர் என்னும் வியாக்கிரபாத முனிவருடைய பிருந்தாவனம் அமைய பெற்றுள்ளது. இவரை பிரார்த்தனை செய்து வழிபட்டால் ராகு தோஷம் நீங்கும். சித்தர்களுக்கெல்லாம் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கும் குருமுனி என்று போற்றப்படுகின்ற அகத்தியர் கைலை மலையிலே நடந்த சிவபார்வதி திருமண கண்காட்சியை பொதிகை மலையில் இருந்தவாறு தரிசித்தவர். இவர் ஒரு சமயம் குற்றாலத்திற்கு சென்றபோது அங்கு அமைந்துள்ள வைணவ திருக்கோவிலுக்கு சென்றார். அப்போது அவ்வாலயத்திலே இருந்தவர்கள் சிவச்சின்னங்களுடன் வந்த அகத்தியரை கோவிலுக்குள் செல்ல அனுமதிக்கவில்லை. திரும்பி சென்ற அகத்தியர் வைணவ சின்னங்களை தரித்து கொண்டு சில மூலிகைகளையும் எடுத்துக்கொண்டு மீண்டும் பெருமாள் ஆலயம் வந்தார். வைணவர் என்றெண்ணி அவரை அனுமதித்தனர். உள்ளே சென்ற அகத்தியர் மூலிகை சாற்றை பெருமாள் தலையிலே பிழிந்து கை வைத்து அழுத்தி குறுகுக குறுகுக என்றார். அவரது விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு பெருமாள் குறுகி சிவலிங்கமாக மாறிவிட்டாராம். அவரே குற்றாலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். குற்றால சாரலிலே இந்த குற்றாலீஸ்வரர் ஆலயம் இருக்கின்றது. அகத்திய பெருமான் தலையிலே கை வைத்து அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்புகளை இன்றளவும் நாம் குற்றாலநாதர் சிவலிங்கத்திலே தரிசிக்கலாம். அது மட்டுமல்ல, அகத்தியர் தன்னுடைய வலிமையை பயன்படுத்தி அழுத்தியதால் குற்றாலநாதருக்கு தலைவலி ஏற்பட்டதாம். அதனை நீக்குவதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட தைலத்தை இன்றும் அபிஷேகம் செய்கின்றார்கள். அகத்தியர் குற்றாலத்திற்கு வந்ததன் அடையாளமாக அவருக்கு ஒரு சன்னதி குற்றாலநாதர் கோவிலிலே உள்ளது. அவரை வழிபட நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கை. ஆகவே சித்தர் புருஷர்களை வணங்கி நம்முடைய ஜாதக தோஷங்கள் எல்லாம் விலகி வாழ்விலே நல்வாழ்வு பெறுவோம். ஓம் சித்த புருஷாய நமக. நன்றி, வணக்கம்.